நடிகர் சத்யராஜ் அவருடைய மகள் திவ்யா சத்யராஜ் அவர்கள் தலைவர் விஜயை பார்த்து 2 கேள்வி கேட்டிருக்காங்க. ஒன்னு, நீங்க அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன பண்ணிருக்கீங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டை பப்ளிக்கா சப்மிட் பண்ணுங்க. இந்த கேள்வியை நீங்க என்ன பார்த்து கேட்கலாம், ஏன்னா நானும் அரசியல்ல இருக்கேன். நான் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி என் சொந்த காசுல என் அம்மா பேர்ல ஒரு தொண்டு நிறுவனம் ஆரம்பிச்சு வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள மக்களுக்கு ஊட்டச்சத்து உணவு, விட்டமின் மாத்திரைகள், இரும்பு சத்து மாத்திரைகள் இதெல்லாம் கொடுத்துட்டு இருந்தேன். 2வது கேள்வி, பெரியாரா கொள்கை தலைவரா வச்சுக்கிட்டு உங்க கட்சியில இருக்க பெண்களை தப்பா பேசுறாங்க, பெண்களை அவமதிக்கிறத ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது அப்படின்னு வீட்டுல இருந்தே ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. இதை பார்த்துட்டு மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, பாவம் இவங்க ஆளுங்கட்சியை பார்த்து கேட்கிற கேள்வியெல்லாம் மாத்தி தாவக கட்சியை பார்த்து கேட்டுட்டு இருக்காங்க. இந்த அம்மா கேட்ட ஃபர்ஸ்ட் கேள்விக்கு பதில், தாவக கட்சி தலைவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி மக்களுக்கு என்ன பண்ணினாரு அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்கு, உங்களுக்கு அதெல்லாம் தெரிஞ்சுக்க ஆசையா ஆர்வமா இருந்துச்சுன்னா நீங்க கூகுள்ல டைப் பண்ணாலே அவர் இவ்வளவு நாள் மக்களுக்கு என்னெல்லாம் பண்ணிருக்காரு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். 2வது, பெண்களை அவமதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. திமுக கட்சிக்காரங்களையும் அவங்க கட்சியில உள்ள சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி அவர்களையும் பார்த்து கேட்க வேண்டிய கேள்வி எல்லாம் தூய சக்தி தாவக்காவை பத்தி கேட்டுட்டு இருக்காங்க. பெண்களுக்கு மரியாதை இல்லைன்னு சொல்றவங்க கிருஷ்ணகிரி மாவட்டத்துல 2.5 வயசு குழந்தைய ஒரு திமுக காரன் செஞ்ச வேலையை பத்தி ஏன் பேசல? இப்போ கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத வந்து ஒரு மாணவி பஸ்ல அடிபட்டு பலியாகிட்டாங்க, அதை பத்தி ஏன் பேசல? முதல்ல இந்த அம்மா இத்தனை வருஷமா ஆட்சி பண்ணவங்க என்ன பண்ணுனாங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு லிஸ்ட்டை தான் கேட்கணும். அதுக்கப்புறம் தான் மற்ற கட்சிகளை பத்தி இவங்க விமர்சிக்கணும். டெக்னாலஜி எல்லாம் வளர்ந்திருக்கக்கூடிய இந்த சமயத்துல நீங்க தவறா கருத்துக்களை வச்சு பப்ளிசிட்டி ஆகலாம் அப்படிங்கிற எண்ணத்தை கைவிட்டுட்டு உண்மையாவே மக்களுக்கு சமூக சேவை செய்யணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத உங்க கட்சியில இருந்தே நீங்க ஒதுங்கி இருந்தாதான் உங்களுக்கே பாதுகாப்பு அப்படின்னு இவங்க பேசின கருத்துக்கெல்லாம் மக்கள் பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இதை பத்தின உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க.